அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கோகுலின் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 1600 இருந்து 1700 வரையிலான எல்லா இடியம்ஸையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ. டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ அப்படின்றது என்னதுன்னா அவனோட தோல்வியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கிட்ட வந்து நம்ம தோத்து போறது ஆர் நம்ம தோத்து போறத வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. டு மைண்ட் ஒன்ஸ் பீஸ் அண்ட் கியூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பேசுறீங்க ஆர் ஏதாவது ஒரு விஷயம் பிஹேவியர் பண்றீங்க, செயல் வந்து செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா கேர்ஃபுல்லா வந்து செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. டு பி கேர்ஃபுல் அபவுட் ஒன்ஸ் ஸ்பீச் அண்ட் பிஹேவியர். டு மிஸ் த போட் இல்லைனா பஸ். டு மிஸ் போட் இல்லைனா பஸ். நம்ம போட்டெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். டு மிஸ் த பஸ். இப்போ பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நடந்திருக்கும், அதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ற மாதிரி. ஓகேவா? டு மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. டு ஹாவ் சார் டு நாட் ஹாவ் எ க்ளூ. டு நாட் ஹாவ் எ க்ளூ அப்படின்னு என்னது? நமக்கு அதை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. டு நோ டு நாட் நோ அபவுட் சம்திங். ஓகே. டு பேடல் ஒன்ஸ் ஓன் கேனோ. இதை வந்து ஓன்னு மட்டும் வச்சுக்கோங்க. பேடல் பேடல் ஓன். ஓனா வந்து பெடல் அடிக்கிறோம். அப்ப என்னது? யாராவது வந்து ஹெல்ப் பண்றாங்களா? எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. ஸோ நம்மளோட வேலைகளை நம்மளே இண்டிவிஜுவலா, அதாவது இண்டிபெண்டா வந்து செய்யறோம். டு மேனேஜ் இண்டிபெண்ட்லி. டு ஒர்க் இண்டிபெண்ட்லி. டு பாஸ் அவே. பாஸ் அவேனா டெத்துன்றது தெரியும். டு பே ஆஃப் ஓல்டு ஸ்கோர்ஸ். அதாவது ஒரு பழைய பாக்கி இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான். இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து அதை சொல்லுவாங்க டு டேக் ரிவெஞ்ச். டு பே த்ரூ த நோஸ். டு பே த்ரூ த நோஸ்னா என்னது? நம்ம ஆல்ரெடி நோஸை வச்சு நிறைய பார்த்தோம். நோஸுக்கு முன்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கிற ஆள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நோஸை தூக்கி விட்டா கடுப்பாயிடும். இப்போ வந்து நோஸ் வழியா பே பண்றோம். ஓகேவா? நோஸ் வழியா பே பண்றோம் அப்படின்னா என்னது? ரொம்ப அதிக விலைக்கு ஒரு விஷயத்த வந்து வாங்குறோம், பே பண்றோம், அதிக விலை வந்து நம்ம கொடுக்குறோம். டு பிக் ஒன்ஸ். டு பிக் ஹோல்ஸ். ஹோல்ஸ்னா என்னது? ஓட்டைகள். ஏதாவது குறை சொல்றது, நொட்டை சொல்றது, இந்த மாதிரி பண்றது, ஒருத்தவங்களை வந்து குறை சொல்றது, இதெல்லாம் தான் வந்து என்னது? டு பிக் ஹோல்ஸ் இன் அப்படின்னு சொல்றது. டு கிரிட்டிசைஸ் சம் ஒன் இல்லைன்னா ஃபைண்ட் ஃபால்ட் வித். டு பிக் டு பிக் சம் ஒன்ஸ் பாக்கெட். ஒன்றும் இல்லை, பிக் பாக்கெட். பிக் பாக்கெட் அடிக்கிறது அப்படின்றாங்கல்ல. இப்போ வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு இது போலீஸோட இது பேண்ட் பாக்கெட்ல கை விட்டுன்னு ஓடுவார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல, உங்களுக்கே அது தெரியும். டு பிக்அப் த த்ரெட்ஸ். டு பிக்அப் த த்ரெட்ஸ். த்ரெட்டை பிடிக்கிறது அப்படின்னா என்னதுன்னா, நீங்க ஒரு விஷயம் வந்து முடிச்சு வச்சிருப்பீங்க. சரியா? ஒரு வேலை இருக்கும், அதை பாதியில முடிச்சு வச்சிருப்பீங்க. திரும்பி என்ன பண்றீங்க? அதுல இருந்து, அதாவது நீங்க விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க? ஆரம்பிக்கிறது. டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் க்ளோசிங் பாயிண்ட். டு பிஜிஎன் ஹோல். டு பிஜிஎன் ஹோல் தான் வந்து டைப் காஸ்ட் பண்றது. இவங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, அவன் அவன் அவனாலே அப்படிதான், அந்த ஊருக்காரங்க அப்படிதான், இந்த மாதிரி வந்து ஒரு டைப் காஸ்ட் பண்றதுதான் வந்து என்னதுன்னா டு பிஜிஎன் ஹோல். டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். இன்னொரு இடியம் இருக்கும், ஹார்டு டைட்டு, அந்த மாதிரி ஒரு மாதிரி டபுள் மீனிங் மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தோம். ஓகேவா? இதுல என்ன இருக்குன்னா டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். அது அது இடியம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பட் மீனிங் வந்து நார்மலான மீனிங் தான் இருக்கும். சரியா? டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். ஃபாஸ்ட் அண்ட் லூஸ்னா என்னதுன்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு சீரியஸான விஷயம் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை நீங்க வந்து சீரியஸா எடுக்காம சும்மா ஜாலியா பிளேஃபுல்லா பண்றது, அதுக்கப்புறம் வந்து அதை கண்ணும் காணாம ஒரு மாதிரி அன்ரிலேபிளா பண்றது, இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு பிளே செகண்ட் ஃபிடில். டு பிளே செகண்ட் ஃபிடில்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கல்யாணம் இருக்கு, தொண மாப்பிள்ளா போனோம்னா தொண மாப்பிள்ளைய தாலி கட்ட விடுவாங்களா? தாலி கட்ட விட மாட்டாங்க, எக்ஸப்ட் புதுப்பேட்டை படம். சரியா? அது தொண மாப்பிள்ளையே போக மாட்டான், சீஃப் கெஸ்டா போவான், கட்டிடுவான். இதுல என்னன்னா வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் வந்து சபார்டினேட் ரோல் பண்றவங்க, அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா டு பிளே செகண்ட் ஃபிடில் அப்படின்றாங்க. டு பாப் த கொஸ்டின். டு பாப் த கொஸ்டின்னா நான் புள்ள கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கறது. ஓகேவா? டு ப்ரப்போஸ் மேரேஜ். டு போர் ஆயில் இன் ட்ரபிள்டு வாட்டர். டு போர் ஆயில் இன் ட்ரபிள்டு வாட்டர் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு நீங்க இதை அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்களேன். எண்ணெயில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? எண்ணெயில தண்ணி ஊத்துனா டப்ப டப்பான்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும், கையில வந்து சுட்டுக்கும். கரெக்டா? இப்ப அப்படியே அதை உல்டாவை மாத்துங்க. ஆயில்ல ஆயில்ல தண்ணியை ஊத்துறேனா, தண்ணியில இப்ப ஆயில ஊத்துறேன்.
தண்ணியில இப்ப ஆயில் ஊத்துறேன்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ரியலா அப்படிலாம் ஆகுமான்னு தெரியல. பட் நம்ம அப்படியே நம்மளா யோசிச்சுக்க வேண்டியதானே. ஒரு ஒரு பிரச்சனைய வந்து அப்படியே காமாக்குறது, சாந்தமாக்குறது. டு பிரைம் த பம்ப். பம்ப்னா பம்ப் அடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்ப் அடிச்சா என்னது, அந்த டயர் டியூப் வந்து என்ன ஆகும், பம்பிங் பண்ணோம்னா பெருசாகும். கரெக்டா? ஸோ என்ன இது, அந்த டயரோட growth வந்து நான் என்கரேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கரேஜ் த growth ஆர் ஆக்ஷன் ஆஃப் சம்திங். டு புல் எ ஃபாஸ்ட் ஒன் ஆன் சம்மன். டு புல் எ ஃபாஸ்ட் ஒன் ஆன் சம்மன்னா ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம், ஏமாத்திடுறோம், சீட் பண்ணிடுறோம். ஓகேவா? டு டு சீட் சம் ஒன். டு புட் எ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். நீங்க வந்து சைக்கிள் ஓட்டினே இருக்கீங்க, சரியா? சைக்கிள் ஓட்டினே இருக்கீங்க, நடுவுல எவனாவது ஒருத்தன் கட்டையை விட்டானா என்ன ஆயிடும், அந்த சைக்கிள் வந்து ஓடுறது வந்து நின்று போயிடும். கரெக்டா? நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுது, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டியா அங்க வந்து நம்ம வச்சிடுறது. ஓகேவா? அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம தடுக்கிறதுக்காக. டு புட் எ டிஃபிகல்ட்டி இன் எ வே ஆஃப் ப்ராக்ரஸ் தாவர்டட் இன் த எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளான். டு புட் அண்ட் எண்ட். டு புட் அண்ட் என்னது, ஸ்டாப். இது எல்லாருக்கும் தெரியும். டு புட் எ டு புட் இன் எ நட்ஷெல். டு புட் இன் எ நட்ஷெல்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் கன்சால்டேட் பண்றீங்க, இல்லைன்னா சம்மரைஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் வந்து டு புட் இன் எ நட்ஷெல். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த கன்சைஸா வந்து சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சம்மரைஸ் பண்றது எல்லாமே அதே தான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது. டு புட் ஒன் அவுட் ஆஃப் கவுண்டினன்ஸ். ஓகேவா? டு மேக் ஒன் ஃபீல் அஷேம்டு. டு புட் ஒன் அவுட் ஆஃப் கவுண்டினன்ஸ்னா ஒருத்தரை வந்து என்ன பண்றோம், ஏதாவது ஒரு நீ பண்ண தப்ப வந்து சொல்றதோ, அடுத்தவன் பண்ற தப்ப சொல்லி அந்த அடுத்தவனை வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் அவமானப்பட வைக்கிறோம். கொஞ்சம் இல்ல, அவமானப்பட வைக்கிறோம். ரைட்டா? டு புட் ஒன்ஸ் ஃபுட் இன் ஒன்ஸ் மவுத். வாயில காலை விட்டா என்ன ஆகும், ஒரு மாதிரி ஆயிடும்ல. அதுதான் ஒருத்தரை வந்து என்ன பண்றோம், டு ஆக்சிடென்டலி எம்பாரஸ் எல்லாம் அப்செட் சம்மன். நீங்க வந்து அப்படியே வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? இது இடியம், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் இருக்கும். ரைட்டா? டு ஆக்சிடென்டலி எம்பாரஸ் ஆர் அப்செட் சம்மன். ஒருத்தரை வந்து கொஞ்சம் தெரியாம வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது, எல்லாம் வந்து தெரியாம வந்து அவரை வந்து கொஞ்சம் சோகமாக்கிறது. இதுதான் வந்து என்னதுன்னா டு புட் ஒன்ஸ் ஃபுட் இன் ஒன்ஸ் மவுத். டு புட் ஒன்ஸ் ஹேண்ட் டு பிளாக். பிளாக்ன்ட்டு இருக்கிறத விட அக்ரிகல்ச்சர் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் பண்றதுன்னது விவசாயம் பண்றதுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. டு கெட் பிஸி ஒர்க்கிங். கொஞ்சம் பிஸியான வேலை தான் ஆக்சுவலா. வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துக்கு தான் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா தான் ஆயிடுவாங்க. பட் இங்க வந்து பிஸி ஒர்க்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிஸி ஒர்க்கிங். டு புட் சம் ஒன் டு த ஸ்வாட்ஸ். ஸ்வாடுன்னு இருக்கு, ஸ்வாடுன்னு இருந்தா என்னது, போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். டு ஸ்லே ஆர் எக்ஸிக்யூட் சம் ஒன். டு புட் சம்திங் ஆன் ஹோல்டு. டு புட் சம்திங் ஆன் ஹோல்டுன்னா என்னது, இது இல்ல இப்ப வேணாம், நம்ம இதை அப்புறமா பாத்துக்கலாம். ப்ரோகார்னேட்டா இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்களே, அது பண்றது. சரியா? டு புட் அப் வித். டு புட் அப் வித்னா என்னது, டோலரேட், கொஞ்சம் பொறுத்து போறது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது. சரி ஓகே, பொறுத்து கொள்ளுதல். கோவம் வர சமயத்துல வந்து சரி சரி பாத்துக்கலாம், எங்க போயிட போறான், அப்புறமா பாத்துக்கலாம் இவனை அப்படின்ட்டு வந்து விடுறது. சரியா? டு குவிட் ஒன் டு குவிட் ஆன் சம் ஒன். டு குவிட் ஆன் சம் ஒன்னா என்னது, உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒன்னும் நான் பண்ண தேவையில்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்றது தான். டு ஸ்டாப் ஹெல்பிங் சம் ஒன் எஸ்பெஷலி வென் த சப்போர்ட் இஸ் நீடட். நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் தேவை, ஆனா வந்து அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். புரியுதா? அவனுக்கு சப்போர்ட்டை வந்து நிறுத்திடுறது. ஓகே. டு ரைஸ் எ டஸ்ட். இந்த தங்கலான் படத்துல என்ன அந்த அந்த இது அந்த பேய் பேர் என்னன்னு தெரியல. ஓகே, மாளவிகாவா? ஆமா, மாளவிகான்னு நினைக்கிறேன். மாளவிகா வர சீன் எல்லாத்துலயுமே இந்த புழுதியை கலப்பிட்டு ஒரு மாதிரிதான் வந்து இருக்கும். சரியா? டிஸ்ரப்ஷன், ஒரு கூச்சலும் குழப்பமா தான் இருக்கும். அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. டு ரைஸ் எ டஸ்ட். டு ரைஸ் டு ரேஸ் த விண்ட். டு ரைஸ் த விண்ட் அப்படின்னா என்னதுன்னா, தேவைப்படக்கூடிய ஃபண்டை வந்து நம்ம என்னது வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகே. டு ரோல் அவுட் த ரெட் கார்பெட். ரோல் அவுட் த ரெட் கார்பெட்னா என்னது, சிவப்பு கம்மலத்தை போட்டு வரவேற்கிறது, நல்லா வரவேற்கிறது. டு ரப் சால்ட் இன் சம் ஒன்ஸ் wound. இப்போ ஒருத்தன் வந்து ஆல்ரெடி அடிபட்டு கிடக்குறான், சரியா? அவன் அவன் அடிப்பட்டதுலயே காயத்துல போய் உப்பு போட முடியுமா? உப்பு போட்டா அவனுக்கு என்ன ஆயிடும், இன்னும் வந்து அந்த புண்ணு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். கரெக்டா? ரொம்ப ஒர்ஸ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. டு மேக் எ பேட்
ஆர் பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் ஒர்ஸ். ஆல்ரெடி வந்து ஒரு பேடா இருக்கு, அதை ஒர்ஸா மாத்துறோம். ஓகே. டு ரன் அக்ராஸ்னா என்னது? சும்மா அப்படியே போற வழியில எதிர்ச்சியா இந்த இதுவெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் கூட எதிர்ச்சியா வந்து நான் போயினே இருக்கும்போது ஒரு கடையை பார்த்தேன். எதிர்ச்சியா வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கார் வாங்க போனேன். எதிர்ச்சியா வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு பங்களா வாங்க போனேன். அப்பெல்லாம் வந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் டு ரன் அக்ராஸ் அப்படின்னா வந்து அப்படியே டக்குன்னு வந்து மீட் பண்றது, எதிர்ச்சியா வந்து மீட் பண்றது. டு ரன் அமாக் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து என்னது ஒரு பதட்டத்துல வந்து ஓடுறது. டு ரன் அபவுட் இன் ஏ ஃப்ரென்சி. ஃப்ரென்சினா நடுக்கம், பதட்டம், பயம் அந்த மாதிரி சொல்றது. சரியா? ஓகே. டு ரன் அரவுண்ட் லைக் ஏ ஹெட்லெஸ் சிக்கன். டு ரன் அரவுண்ட் லைக் ஏ ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து பண்ணுவோம். எல்லாமே வந்து டிஸ்ஆர்கனைஸ்டு மேனர்ல வந்து பண்ணுவோம். நான் வந்து ஒரு வேலை பண்ணா ஓகே, ஒரு 10 வேலையை நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே வந்து நாசமா போகும்ல. அதுதான் நிறைய பேரு, நானே வந்து அந்த மாதிரிதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப அதை குறைச்சிக்கினேன். முன்னாடி அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடியம். டு டூ மெனி திங்ஸ் இன் எ டிஸ்ஆர்கனைஸ்டு மேனர். டு ரன் ஒன் டவுன். டவுன் டவுன்னா என்னது? கொஞ்சம் கீழே, லோவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை வந்து நீங்க கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவங்கள வந்து ஒரு இதுவாவே நினைக்காம இருக்கிறது, இதைதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பாரேஜ் சம்மன். டு டிஸ்பாரேஜ் சம்மன், ஒருத்தரை வந்து ஏளனம் பண்றது. கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து இதுதான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். டு ஸ்கேல் அப்னா என்னது? ஸ்கேல் அப்னா கொஞ்சம் பெருசு பண்றது, பெருசு பண்ணி காட்டுறது. டு செட் அசைட். டு செட் அசைட்னா சைட்ல வைக்கிறது. இது இன்னொரு மீனிங்கும் இருக்கு. செட் அசைட்னா வந்து இந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செட் அசைட்னா அலோகேட் அப்படின்ட்டு வரும். அது நீங்க அதோட செக் பண்ணிக்கோங்க. டு செட் த தேம்ஸ் ஆன் ஃபயர். தேம்ஸ் ஆன் ஃபயர்னா என்னது? செம்மையா ஒரு விஷயம் பண்ணிட்டான், ஹீரோயிக் டீட். ஏதோ ஒரு ஹீரோயிக்கா வந்து ஒரு வேலையை பார்த்துட்டான், சூப்பரான வேலையை பார்த்துட்டான், நல்லா வந்து எக்ஸைட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டான் அப்படின்றதான். டு ஷேக் இன் ஒன்ஸ் பூட்ஸ். டு ஷேக் இன் ஒன்ஸ் பூட்ஸ்னா என்னது? அப்படியே இந்த பூட்ஸ் எல்லாம் வந்து ஆடுது, ஷூலாம் வந்து ஆடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷூலாம் ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? கால் வந்து நடுங்குது. நடுங்குதுன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. டு பி அஃப்ரைடு. ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம், விசில் இந்த டார்க்கோ என்னவோ ஒண்ணு பார்த்தோம். கரெக்டா? பாட்டு பாடின்னு போவான், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ரைட். டு ஷோ எ கிளீன் பேர் ஆஃப் ஹீல்ஸ். டு ஷோ எ கிளீன் பேர் ஆஃப் ஹீல்ஸ்னா, ஹீல்ஸ்ன்றது லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸோட ஷூலயும் வந்து ஹீல்ஸ்ன்றது இருக்கும். சரியா? ஒருத்தன் ஷூ போட்டுக்கின்னு வந்து ஓடுறான்னு வச்சுக்கோங்க. ஓடுறான், அப்படி ஓடும் போது அவனோட பின்னங்கால் என்ன ஆகும்? நமக்கு வந்து லைட்டா தெரியும். அதுதான் வந்து சொல்றாங்க டு ஷோ எ கிளீன் பேர் ஆஃப் ஹீல்ஸ் அப்படின்னா வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆகுறது, ஓடுறது அப்படின்னு சொல்றாங்க. டு ஷன். டு ஷன்னா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றோம்? அவாய்ட் பண்றோம். வேணும்னே வந்து அவாய்ட் பண்றோம், எஸ்பெஷலி ஹாபிச்சுவலி. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எப்படி சொல்றது, ஒரு டீச்சரா இருக்கட்டும், நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், சும்மா அப்படியே பேசணும்னு நினைக்கிறாங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு தடவை ஹாய் காமிப்போம், 2 தடவை ஹாய் காமிப்போம். அதுக்கப்புறம் சும்மா அவங்களே பார்த்துட்டே இருக்கும்போது அவனை அப்படியே கண்டு காணாம அப்படியே ஓடிடுவோம். ஓகேவா? இது நிறைய பேர் பண்ணுவாங்க, நானும் பண்ணியிருக்கேன். அது பண்ணக்கூடாது, நானும் மாத்திருக்கேன். ஆனா அது ஹேபிட்டா இருக்கிறதுனால வரமாட்டுது. சரியா? டு சிட் அட் எ ஃபீட் ஆஃப் சம்மன். ஒருத்தர் காலடியிலேயே கிடக்கிறது. காலடியிலேயே கிடக்கிறதுனா என்னதுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாங்க் இருக்காரா? மாங்க் சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாமியாரு கீழே வந்து சீடர்கள் இருப்பாங்க தெரியுமா? அதுதான் டு அட்டெண்ட் அப்பான். அட்டெண்ட் அப்பான்னா வந்து என்னதுன்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சேவகம் செய்யறதுதான் வந்து அட்டெண்ட் அப்பான். அஸ் சம்ஒன்ஸ் டிசிபிள். அவங்களோட சீடரா இருந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்யறது. டு ஸ்லீப் லைக் எ லாக். லாக்ன்றது என்னது? ஒரு மரக்கட்டை. மரக்கட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா பூச்சிகள் வரும், எல்லாமே வரும். நீங்க வந்து அந்த பூச்சிங்க இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நைட் டைம்ல என்ன ஆகும்? அந்த பூச்சிங்கெல்லாம் ராத்திரி கத்த ஆரம்பிச்சோம், கீச்சு 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 கீச்சுன்னு. கிரிக்கெட்னு ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி வந்து கத்தின்னு கிடக்கும். கரெக்டா? சோ அது என்னது? கத்தினே இருக்கு, சவுண்டா கத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஸ்லீப்னு ஆல்ரெடி இருக்கு. ஸ்லீப் லைக் எ லாக்னா, லாக் வந்து கத்தினே இருக்கும், சவுண்டா இருக்குமா? சோ சவுண்டு, ஸ்லீப் சவுண்ட்லி. ஸ்லீப் சவுண்ட்லி. டு ஸ்மெல் எ ராட். இதுவே வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங்கா வந்து கேட்டிருக்காங்க. ஸ்லீப் சவுண்டு, சைல்டு ஸ்லீப் சவுண்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்லீப் சவுண்ட்லி அப்படின்றதான் வரணும். ஏன்னா சவுண்ட்லின்றது அட்வர்ப். நேற்று தான் எரர் ஸ்பாட்டிங் பார்த்தேன், ஸோ அதனால இப்போ டக்குன்னு அது ஞாபகம் வருது. ஓகே. டு ஸ்மெல் எ ராட். சஸ்பெக்ட் எ ட்ரிக் ஆர் டிடெக்டட் சம்திங் ராங். சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னுவாங்கல்ல, அதுதான்.
டு ஸ்மெல் எ ரேட். ஒரு ரேட் மாதிரி மோந்து பாக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேட் எப்படி மோப்ப முடியும், அந்த மாதிரி மோப்ப முடிச்சு நம்ம வந்து என்னது ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், சஸ்பெக்ட் பண்றோம். டு சவுண்ட் ரெட் அலர்ட். டு சவுண்ட் ரெட் அலர்ட். ரெட் அலர்ட்னா ஏதோ ஒரு அலாரத்தை வந்து நான் வந்து அடிக்கிறேன், அலாரம் வந்து நான் காஸ் பண்றேன், அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. டு ஷோ த டிராகன்ஸ் டீத். டிராகன்ஸ் டீத் அப்படின்னா ஒன்னோட இப்போ ஒரு நார்மலா ஒரு விஷயம் மோசமாக கூடாதுன்ட்டு ஒரு செயலை செய்யறோம். ஆனா அந்த செயலை செய்யறதுனாலயே அது மோசமா மாறுது. ஆனா இங்க வந்து அந்த மீனிங் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்கான். டு ஆக்ட் ஃபூலிஷ்லின்னு, லூசுத்தனமா பண்றதுன்ட்டு. ஓகே, அதுவும் லூசுத்தனமா பண்றதுதான். டு ஸ்பீக் ஒன்ஸ் மைண்ட். ஸ்பீக் ஒன்ஸ் மைண்ட்னா மைண்ட்ல இருக்கிறத அப்படியே பேசுறது. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் தாட். இதை இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்கன்னா பிளைன்லி அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே அதுல வந்து சுகர் கோட்டிங்லாம் பண்ணாம நார்மலா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து பேசுறது. டு ஸ்டாண்ட் ஆன் இஸ் ஃபீட். தன்னோட சொந்த காலில் நிற்கிறான், இண்டிபெண்டா இருக்கிறான். பேடல் ஒன்ஸ் கேனோ அப்படின்றது ஒன்று பார்த்தோம்ல, அது. ஓகே. டு ஸ்டாண்ட் ஒன்ஸ் கிரவுண்ட். டு ஸ்டாண்ட் ஒன்ஸ் கிரவுண்ட்னா வந்து அடம் முடிச்சு நான் அங்கேயே தான்டா இருப்பேன், என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன்டா, உன் கீழே நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்றேன். ரெஃப்யூஸ் டு ஈல்டு, ரெஃப்யூஸ் டு சேஞ்ச் யுவர் ஒப்பீனியன். டு ஸ்டே ஆஃப்னா போஸ்ட்பான். இது ஆல்ரெடி போஸ்ட்பான்ன்றதை இன்னொரு ஒரு இடியம்ல பார்த்துருப்போம். என்னது, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? டு போஸ்ட்பான் சம்திங், டு புட் சம்திங் ஆன் ஹோல்ட். டு ஸ்டேவ்னாலும் அதுதான் அர்த்தம், ஸ்டேவ் ஆஃப்னாலும் அதுதான் அர்த்தம். டு ஸ்டீல் ஏ மார்ச் அப்படின்னா என்னது, கொஞ்சம் கெத்தா ஒரு விஷயத்த வந்து பண்றது, அவுட் சைன் ஆகுறது. ஓகேவா? சைன் பண்ணிக்கிறது. டு ஸ்டீல் ஹர் பிரதர்ஸ் தண்டர். பண்ணது அவன் தான். ஓகேவா? பண்ணது அவன் தான். ஆனா வந்து அவனோட இதை வந்து ரெகக்னிஷனை விட நமக்கு அதிகமா கிடைக்கிறது தான் பாத்தீங்கன்னா டு ஸ்டீல் ஹர் பிரதர்ஸ் தண்டர், டு கெட் மோர் ரெகக்னிஷன் தென் ஹர் பிரதர் ஃபார் தேர் சக்சஸ். ரெண்டு பேருமே தான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து எப்படி சொல்றது, அவனுக்கும் சேர்த்து இவனே வந்து அதோட கிரெடிட்ஸை வந்து வாங்கிக்கிறது. டு ஸ்டிக் ஒன்ஸ் நெக் அவுட். டு ஸ்டிக் ஒன்ஸ் நெக் அவுட்னா என்னது, ரிஸ்க் எடுக்கிறது. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நம்மளுக்கு ரஸ்க் சாப்பிட்றாம சொல்லுவாங்கல்ல, ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. டு டேக் அ பேக் சீட். ஒரு எஸ்யூவி இந்த 7 சீட்டர்லாம் பாத்தீங்கன்னா பேருக்கு தான் 7 சீட்டர்னு இருக்கும். பேக் சீட்டு அதாவது அந்த 6th 7th அந்த சீட்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குழந்தைங்க உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க உட்கார்ற சீட்ல வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காது, லக்ஸுரியும் இருக்காது. சரியா? ஸோ இப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, மற்ற சீட்டுங்கள்லாம் விட இது லெஸ் இம்பார்ட்டன்ட் பேக் சீட்ன்றது. டு டேக் ஏ சில் பில். சில்லுன்னா என்ன அர்த்தம், சில்லாவடா பாத்துரா அப்படின்னுவோம்ல. ஸோ அதுதான் காமா இருடா, காமா வருது. டு டேக் ஏ ஸ்டாக் ஆஃப். டு டேக் ஏ ஸ்டாக் ஆஃப்னா ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் கரெக்டா இருக்குதா, இது கரெக்டா இருக்குதா, அது கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை செக்கிங் பண்றதுதான். இப்ப நானே இந்த வீடியோ எடுக்க வரேன், மைக் ஆன்ல இருக்கா, வீடியோ ஆன்ல இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து நான் செக் பண்ணிட்டு தான் போகணும். இப்படி நான் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், பல தடவை இது நடந்திருக்கு. என்னன்னா மைக்கோட ஒயரை வந்து சொருவாமலே நான் பாட்டுன்னு 1.5 மணி நேரம் கத்தின்னு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தாதான் இந்த வீடியோ வந்து ட்ராஷ் வேஸ்டா போயிட்டு இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா ப்ரெசென்டே பண்ணாம நான் பாட்டுன்னு வந்து நடத்தியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நிறைய மிஸ்டேக்ன்றது நடக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதை எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு வந்து பாக்குறது. டு திங்க் கேர்ஃபுல்லி சர்வைவ். டு டேக் ஃபார் கிராண்டட். டு டேக் ஃபார் கிராண்டட்னா என்னது, எந்த ஒரு கேள்வியும் இல்லாம நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பண்றது. டு அக்செப்ட் ஆர் அசியூம் வித்தவுட் கொஸ்டின். டு டேக் ஃப்ரெஞ்ச் லீவ். ஃப்ரெஞ்ச் லீவ்னா என்னது, சொல்லாம கொள்ளாம லீவ் எடுத்துட்டு போயிடுறது. ஓகேவா? ஆப்சென்ட் ஆன் செல்ஃப் வித்தவுட் பர்மிஷன். லீவ் வித்தவுட் எனி இன்டிமேஷன். டு டேக் இன்டு அக்கௌண்ட்னா என்னது, கருத்துல கொள்றது, கன்சிடர் பண்றது. டு டேக் ஒன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப்னா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றது தெரியுமா, ஒருத்தர் வந்து சூப்பர் பா அப்படின்றோம்ல, அதுதான். டு அட்மையர் சம் ஒன், கங்க்ராச்சுலேட். டு டேக் பெயின்ஸ். டு டேக் பெயின்ஸ்னா என்னது, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வலின்றது ஏற்படும். ஸோ அவன் பயங்கரமா ஒரு எஃபோர்ட்ன்றது பண்றான், ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்றான், அதுதான் வந்து சொல்ல வராங்க. டு மேக் எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஹார்ட். டு டேக் சம் ஒன் ஃபார் எ ரைட். சம் ஒன் ஃபார் எ ரைட் அப்படின்னா என்னது, டிசீவ் பண்றது, ஏமாத்துறது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு சீட் பண்றதை பார்த்தோம், இப்போ டிசீவ் பண்றதை பார்க்குறோம். டு டேக் ஏ வைல். டு டேக் ஏ வைல்னா என்னது, நன்னா மாறிடுறது. என்னது, நன்னா மாறிடுறது. ஓகே. டு டேக் டு ஹார்ட். டு டேக் டு ஹார்ட்னா ஒரு விஷயத்த அப்படியே வந்து என்னது, அப்படியே வந்து ஏத்துக்கிறது. ஏத்துக்கிறது மீன்ஸ் என்னன்னா ரொம்ப மனசுல வந்து போட்டு வந்து ரொம்ப
சீரியஸா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறது, அழுவுறது. நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்திருப்போம், ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சீன் வந்து அழுவுற சீன். இப்ப அழுவுற சீன்லாம் சிரிப்பு தான் வருது. பட் ரியலாவே ஒரு ஒரு எமோஷனலான சீன்லாம் வரும்போது நம்மளே பார்த்தீங்கன்னா, அத கொஞ்சம் சீரியஸா எடுத்து கொஞ்சம் வருத்தப்படுவோம். இப்போ சீதாராமம் படத்துல கூட அப்படிதான் நடக்கும். பாவம். ஆனா ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் என்னது எல்லாரும் அழுவுறதுன்றது வழக்கமான விஷயம் தான். ஸோ அதுதான் டு டேக் டு ஹார்ட்னா அத பத்தி வந்து ரொம்ப வருத்தப்படுறது, சீரியஸா எடுத்துக்கிறது அந்த மாதிரி சொல்றாங்க. டேக் டு டாஸ்க்னா என்னது? பனிஷ் பண்றது, ரிபக் பண்றது, ரிப்ரிமெண்ட் பண்றது, ஸ்கோல் பண்றது. இது எல்லாமே வந்து என்னதுன்னா டேக் டு டாஸ்க் தான். சிம்பிளா என்ன கண்டிக்கிறது. டு டாக் ஹிம் ஓவர். டு டாக் ஹிம் ஓவர்னா என்னது? ஒரு விஷயத்த வந்து திருப்பி வந்து பேசி டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? கன்வின்ஸ் பண்ண முடியும். டு டிஸ்கஸ் அபவுட் சம் டு டிஸ்கஸ் சம்திங் தரவுலி இல்லைன்னா வந்து கன்வின்ஸ். டு பெஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் எபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் வாஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எந்த அளவுக்கு அது நல்லதா பண்ண முடியுமோ அது நல்லதா பண்றது. டு த பெஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் எபிலிட்டி. அந்த எபிலிட்டிலேயே எவ்வளவு 100% கொடுக்கறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். டு த லெட்டர். டு த லெட்டர்னா என்னது? எல்லா டீட்டெயிலும். இப்போ ஒரு லெட்டர்ன்றது எழுதும். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days ரெஸ்பெக்டட்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி பி கோகுல் அப்படின்னு வந்து நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன அது கொஞ்சம் உஷாரா எழுதணும். அதான் சொல்ல வராங்க. இன் எவ்ரி டீட்டெயில். டு மேனர். டு த மேனர் பாண்ட். டு த மேனர் பாண்ட்னா அப்படியே அவன் அவங்க அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு தெரியுமா? அந்த வடிவேல் காமெடிலாம் வரும் தெரியுமா? அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா நேச்சுரலாவே இன்னேட்டாவே ஒரு ஸ்கில்லோ ஆர் வந்து ஒரு குணமோ கேரக்டரோ வந்து பிறக்கும் போதே வர்றது அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் வந்து நல்ல விஷயங்களை சொல்றாங்க. ஓகேவா? நீங்க வந்து அதை தப்பா எடுத்துக்க வேணாம், நல்ல விஷயங்கள். டு த நைன்ஸ். டு த நைன்ஸ்னா என்னது? 9 யாருன்றத நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். அது என்னது? எவ்ரிவேர் அப்படின்றது இருக்கும். இங்க நயன்லி நயன்ஸ்னு இருக்குன்னா பெர்ஃபெக்ஷன். டு த்ரோ எ ஃபிட். டு த்ரோ எ ஃபிட்னா என்னது? ஒரு ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்துறது. ரொம்ப உச்சகட்டமான அபாயகரமான கோவத்தை வெளிக்காட்டுறது தான் என்னதுன்னா டு த்ரோ எ ஃபிட். டு த்ரோ டவுன் த கான்க்லெட். டு த்ரோ டவுன் த காங்க்லெட். இப்போ வந்து டவலை வந்து த்ரோ பண்ணனா அந்த சார்பேட்டா பரம்பரையில வந்து டவலை வந்து தூக்கி போட்டுருவாரு தெரியுமா? இல்லப்பா வேணாம் அப்படின்னு சொல்றது, அக்செப்ட் த டிஃபீட்ன்ட்டு. இது என்னன்னா காங்க்லெட்டை தூக்கி போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தரை வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுறது. டு த்ரோ டஸ்ட் இன் ஒன் சை. கண்ணில் வந்து மண்ணு தூவுறது அப்படின்னா என்னது? டிஃப்யூஸ்ன்றேன். டிசீவ், மிஸ்லீட், கன்ஃபியூஸ். டு டோ டு த லைன்னா அப்படியே, அதாவது அப்படியே வந்து பின்பற்றுறது. ஒரு ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா கோட்டு மேலேயே நடக்கிறது தான் வந்து என்னதுன்னா இந்த டு டோ த லைன். டு ட்ரெட் கேர்ஃபுல்லி. டு ட்ரெட் கேர்ஃபுல்லினா என்னது? நம்ம வந்து பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம பேசுறது, நம்ம பிஹேவ் பண்றது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சேஃபா கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்றதுதான். டு டேர்ன் எ டெஃப் இயர். டு டேர்ன் எ டெஃப் இயர்னா என்னது? ஒருத்தரை வந்து டு டேர்ன் ஏ டெஃப் இயர்னா ஒருத்தர் சொல்றதே கேட்க மாட்டேன், நீ சொல்றதான் கேட்க முடியாது, நான் சொல்றதான் வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆன விஷயம் தான் இது. டிஸ்ரிகார்ட், ரெஃப்யூஸ் டு ஒபே, இல்லைன்னா டு பி இன்டிஃபரண்ட், கேட்காம அப்படியே அது பாட்டுன்னு இருக்கிறது. நெக்லெக்ட், அவன் அப்படியே உதாசீனப்படுத்துறது, இது எல்லாம் தான். டு டேர்ன் ஒன்ஸ் கோட். டு டேர்ன் ஒன்ஸ் கோட்னா என்னது? அப்படியே இப்போ வந்து டபுள் சைடு சட்டைலாம் வரும் தெரியுமா? ஒரு சட்டையை வந்து போட்டிருப்போம் அது ஒரு நாளைக்கு, அதை அப்படியே திருப்பி போட்டா இன்னொரு நாளைக்கு வேற ஒரு கெட்டப் போடுற மாதிரி, அதுதான் இது. அவனோட ஒப்பீனியனை வந்து அப்படியே சேஞ்ச் பண்றது. டு எ பர்சன் ஹூ சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஒப்பீனியன் டு அன் ஆப்போசிட் ஒப்பீனியன். அதாவது இது கேட்பாங்க தெரியுமா? இந்த ஓட்டு போடுற ஒரு காமெடி வரும். தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து, 2 குத்துனே அப்படின்வாங்கல்ல, அதுதான். அதாவது 2 பக்கமும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறது. டு டர்ன் ஓவர் எ நியூ லீஃப். நியூ லீஃப்னா என்னது? புதுசா, அதாவது ஒரு பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்றது, அதுவும் இல்லாம நல்ல இதுவா வந்து சேஞ்ச் பண்றது, பெட்டரா வந்து மாத்துறது. நம்ம பெட்டரா வந்து பண்ணினே தான் இருக்கணும் எல்லாத்துலயுமே. ஓகேவா? டு டர்ன் த கார்னர். கார்னரை வந்து டர்ன் பண்றதா வந்து கஷ்டம். இப்போ ஒரு ஹேர்பின் பெண்டா இருக்கட்டும், இந்த ஹேர்பின் பெண்டை வந்து டர்ன் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கு வந்து ஓகே. பட் நம்ம ஒரு பேசஞ்சரா பார்க்கும்போது அது ஐயோ என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு, அதுதான் சொல்றது. டு பாஸ் த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். டு டர்ன் கோ பர்பிள் வித் ரேஜ். ரேஜ்னாலே என்ன? கோவப்படுறது. கோவப்படுறது, அவ்வளவுதான். டு வாக் அண்ட் வாக்
ஆன் ஏர். டு வாக் ஆன் ஏர் அப்படின்னா வந்து என்னது பயங்கரமா சந்தோஷப்படுறது, சந்தோஷப்படுறது அவ்வளவுதான். டு வின் லாரல்ஸ். டு வின் லாரல்ஸ்னா என்னது? லாரல்ஸ் இப்போ நோபல் லாரல், லாரலேட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் ஏதாவது ஒரு ஆனரபுளோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்றது. டு ஒர்க் லைக் எ டாக். டு ஒர்க் லைக் எ டாக்னா நாய் பொழப்புடா அப்படின்னுவாங்கல்ல, நாய் மாதிரி உழைக்கிறான் அப்படின்றாங்கல்ல, ஸோ அதுதான் டு ஒர்க் வெரி ஹார்ட். ரேங்கல் ஓவர் அண்ட் ஆஸ் ஷேடோ. ஆஸ் ஷேடோனா இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டு மீனிங் சொல்லுவாங்க. சப்ப மேட்ருக்கு வந்து சண்டை போடுறது ஒண்ணு, சப்ப மேட்ருக்கு சண்டை போடுறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு வந்து இல்ல வேண்டாம், இன்னொன்னு வேண்டாம், இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். டு குவாரல் ஓவர் ட்ரிஃபிள்ஸ் அப்படின்றதுதான் டு ராங்கல் ஓவர் அண்ட் ஆஸ் ஷேடோ. ஓகே, நெக்ஸ்ட் டாஃபி நோஸ். டாஃபி நோஸ் அப்படின்னா வந்து எ பர்சன் ஹூ திங்ஸ் ஹி இஸ் ஆஃப் சோஷியல் ஹை சோஷியல் கிளாஸ் அண்ட் லுக்ஸ் டவுன். லுக்ஸ் டவுன் ஆன். லுக்ஸ் டவுன் ஆன்னா என்னது? கொஞ்சம் கேவலமா பாக்குறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான். டாஃபி நோஸ்ட்னா வந்து நான் வந்து இப்ப ராஜ பரம்பரை அப்படின்றா சொல்லலாம், ஒரு அகங்காரம், ஒரு திமிரு, அந்த மாதிரி மத்தவங்கள வந்து கொஞ்சம் ஏளனமா பாக்குறது. டோக்கன் ஸ்ட்ரைக்னா வந்து சின்னதா வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு, ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கறது, சரியா? டங் இன் சீக். டங் இன் சீக் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, இப்ப நாக்க வந்து சீக் வரைக்கும் வந்து நீட்டினீங்கன்னா என்னது? அப்படியே ஒழுங்கேத்துற மாதிரி வரும் தெரியுமா? அதுதான். டு இன் அன் ஐரானிக் இல்லைன்னா இன்சின்சியர் வே. டு சூ க்ளோஸ் ஃபார் கம்ஃபர்ட். டூ க்ளோஸ் ஃபார் கம்ஃபர்ட். டூ க்ளோஸ் ஃபார் கம்ஃபர்ட் அப்படின்னா வந்து அதாவது ஒன்றும் இல்லை, கவலைப்படுறது, அவங்கள வந்து வெல்கம் பண்ணல அப்படின்ட்டு வந்து கவலைப்படுறது, அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான், சரியா? டூ க்ளோஸ் டு கால். டூ க்ளோஸ் டு கால்னா என்னது? ஒரு நேரோ மார்ஜின்ல வந்து தப்பிக்கிறது, க்ளோஸ் கால் அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். டூ ஃபாண்ட் ஆஃப் அவர் ஓன் வாய்ஸ். அதாவது தனக்கு தான் வாய்ஸ் தான் பிடிக்கும். ஃபாண்ட்னா வந்து ரொம்ப பிடிக்கிறது, விரும்புறது, ஓகேவா? அது அந்த அந்த இடியம்க்கு என்ன மீனிங்னா, மத்தவங்க சொல்றது எதையுமே நான் வந்து ஒழுங்கா கேட்க மாட்டேன், நான் சொல்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான இதுக்கு வர்றது. டஸ் நாட் லிசன் ப்ராப்பர்லி டு எனி ஒன் எல்ஸ். டூ மெனி செஃப்ஸ் நாட் எனஃப் இண்டியன்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா வந்து மேனேஜர்ஸ் மட்டும் நிறைய பேர் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க, ஓகேவா? ஒர்க்கர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க, அதனால வந்து என்னது? எஃபிஷியண்டா இல்லாம சுச்சுவேஷன்ன்றது இன்எஃபிஷியண்டா மாறிடுது. இந்த செஃப்ன்றது மேனேஜரை சொல்றது, இந்தியன்ஸ்ன்றது நம்மள ஒர்க்கர்னு சொல்றது. அதாவது இந்தியன்ஸ்னா இது வந்து எந்த இந்தியன்ஸை சொல்லுதுன்னு தெரியல. இந்த அமெரிக்கால இருக்கிற மூத்த குடிகளை கூட இந்தியன்ஸ் தான் சொல்றாங்க. சரி, ஓகே, என்ன எதுன்னு தெரியல. டூ மெனி அயன்ஸ் இன் த ஃபயர். டூ மெனி அயன்ஸ் இன் த ஃபயர்னா வந்து ஆல்ரெடி நிறைய இதுல இருக்கேன், ஓகேவா? நிறைய ஒர்க்ல வந்து ஒரே நேரத்துல வந்து எங்கேஜ் ஆயிருக்கிறது தான். டேக் ஏ லீப் இன் ஏ டார்க். டேக் ஏ லீப் இன் ஏ டார்க்னா வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான், ஓகேவா? அந்த ரிஸ்க் வந்து ஒழுங்கா ரிஸ்க் எடுத்தா வந்து வருமா வராதா அப்பெல்லாம் தெரியல, எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான். டு எக்ஸப்ஷன். டுக் எக்ஸப்ஷன், ஓகேவா? டுக் எக்ஸப்ஷன். டுக் எக்ஸப்ஷன்னா வந்து அப்ஜெக்டட், அதாவது என்னது? ஒத்துக்க மாட்டேன், ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் அப்படின்னு சொல்றது தான் வந்து டுக் எக்ஸப்ஷன். டுக் டு தேர் ஹீல்ஸ். டுக் டு தேர் ஹீல்ஸ்னா என்னது? ஓடி போறது, ரன் அவே. ஹீல்ஸ்னு இருக்கு, ஒரு சில நேரம் கூல் ஹீல்ஸ்னு ஒரு இடியம் மாதிரி வரும், சரியா? அது வந்து வெயிட் பண்றது. அது ஃபுல் இடியம் வந்து நான் சொல்றேன், இப்ப இல்ல, அது இடியம் வரும்போது சொல்றேன். இது பாத்தீங்கன்னா என்னது? டுக் டுக் டு தேர் ஹீல்ஸ் அப்படின்னா வந்து ஓடி போறது. டச் ஆல் பேசஸ்னா என்னது? எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்றது. டச் அண்ட் கோ. டச் அண்ட் கோ அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்தை தொட்டுட்டு அப்படியே போயிடுறது, விட்டு விட்டு போயிடுறது அப்படின்னா என்னது? ஒரு அன்சர்டைன், அன்ரிலையபிள், இல்லைன்னா வந்து ஃபிக்கல், அன்ஸ்டெடி, இந்த மாதிரி சொல்றதுதான். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட்னா என்னது? ஒரு ஒரு நாலேஜ் இல்லைன்னா ஒரு ஸ்கில்ல வந்து ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அது, ஓகேவா? ட்ரூ கலர்ஸ்னா என்னது? உண்மையான கேரக்டர். எனக்கு கடைசியில தான் வந்து அவன் நிஜமான அவன் எப்படிப்பட்ட ஆள்னே வந்து எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதுதான் ரியல் கேரக்டர் இல்லை ரியல் பர்சனாலிட்டி. ட்ரம்ப் கார்டு தட் கிவ்ஸ் சம் ஒன் அண்ட் அட்வான்டேஜ் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சரியா? ஓகே, செஷன் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ப்பா இடியமுக்கு, இது எல்லாமே வந்து இடியம்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம், அந்த வீடியோவும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.